முதலில் இணையதளத்தில் யாருடைய உரையை கேட்டேன் என்று சொன்னால் நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய உரையைத்தான் கேட்டேன். அன்றைக்கே நான் முடிவு செய்தேன், இவர் தமிழ்த்தாயின் தவப்புதல்வன் என்று. ஏனென்றால் நான் கணிப்பது ஓரளவு அது சரியாக இருக்கும், அது இறையாற்றலால். இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ஒருவர் சாதாரணமாக நான் எழுதிய ஒரு நூலை ஆய்வு செய்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய பெற்றோர்கள் செய்த தவத்தின் பயன் என்றுதான். இது புனைந்துரை அல்ல, வெறும் புகழ்ச்சி அல்ல, உண்மையை நான் உரைக்கின்றேன். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை அதாவது கடந்த 2024 ஏப்ரல் மாதம் ஒரு நாள் அந்த தொலைக்காட்சியில இவருடைய பேச்சை கேட்டேன். மனித மருத்துவம் புத்தகத்தை வாங்கினேன். அது என்னுடைய தோழிகளுக்கெல்லாம் கொடுத்தேன். அப்படி சொல்லுகின்ற பொழுது பார்த்தால் அதற்கப்புறம் இந்த இணைப்பிலே இணைந்த பின்னர் அவர் எழுதிய புத்தகங்களை எல்லாம் வாங்கி படித்தேன். என்னால் படிப்பு என்பது என்றைக்கு நாம் தலை குனிந்து படித்தால் தலை நிமிர்ந்து நிற்போம் என்பதுதான் உண்மை. இந்த புத்தகங்கள் தான் நம்மை இப்படி கொண்டு வந்து சேர்க்கின்றன.